ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போது தான் வந்து புபீஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் இப்போ எதை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன்னா, நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லையா? எல்லாருக்குமே சளி, காய்ச்சல், தலைவலி. என்னோடய குழந்தைங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ மெயினாக எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, இப்போ என்னை பார்த்துக்கிறதுக்கு அம்மானு ஒருத்தங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எனக்கு உடம்புக்கு முடியலை அப்படிங்கும்போது நான் ஒரு பிளேஸை தேடி ஓடி வரேன் அப்படின்னா அது அம்மா வீடு தான். அப்படின்னா இப்போ என்னையும் பார்த்துக்கணும், என் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஆனால் அம்மாவே இல்லாத நிறையா பெண்கள் என்ன கஷ்டப்படுவாங்க அதை நினைக்கும்போது நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பெயின் வந்து ரொம்பவே, ஏன்னா இப்போ எனக்கு 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, 8 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது. அவங்க 2 பேருக்குமே உடம்புக்கு முடியல, எனக்கும் உடம்புக்கு முடியலை. அப்படிங்கும்போது என்னால் வந்து இப்போ சின்ன சின்ன விஷயங்கள், குழந்தை வந்து பால் குடிக்க மாட்டான், அதுக்கு எனக்கு டிப்ரெஷன் ஆகும். என் குழந்தை சாப்பிட மாட்டான், அதுக்கு டிப்ரெஷன் ஆகும். இது எல்லாமே வந்து நான் டாலரேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி பீஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் என்னோட உடம்பும் சரி மனசும் சரி ஹெல்த்தியாக இருக்கும். என் குழந்தைங்களையும் என்னால் நல்லா பார்த்துக்க முடியும். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு அம்மா இருக்கும்போது, அப்பா இருக்கும்போது, பெற்றவங்க இருக்கும்போது அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளை இப்போ வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிறாங்க இல்லையா? ஒரு சில பெண்கள் பார்த்துக்கிறாங்க, அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது சட்டுன்னு நம்ம ஓடி வர இடம் வந்து பெற்றவங்களோட வீடு தான். அதனால் தயவு செஞ்சு அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இப்போ போல் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க காய்ஸ். பை.